ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரிஜாஸ் யூனிக்ஸ். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, நம்மளோட கிளாஸ் பற்றி ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் நியூவாக ஜாயின் பண்ணவங்களுக்கு நான் ஒரு தகவல் சொல்லிக்கிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம 11 கிளாஸஸ் போட்டிருக்கோம். அந்த ஃப்ரீ கிளாஸஸை போய் நீங்கள் பார்த்துட்டு வந்து இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஆக்சுவலாக பியூட்டிஷியன் கிளாஸ் வந்து அட்வான்ஸ் கிளாஸ் நான் இப்போ ஃப்ரீ கிளாஸஸ் போட்டுட்ருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கிளாஸ் வந்து ஹேர் ஸ்டைலுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் அண்ட் ஹேர் ஸ்டைல்ஸ் என்னென்ன டிஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல்ஸ் அண்ட் வந்து சாரீ வேர் எப்படி ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு எப்படி கட்டணும், குண்டாக இருக்கிறவங்களுக்கு எப்படி கட்டணும், சாரீ வேர் எப்படி பண்ணணும், இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஹேர் ஸ்டைல்ஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது பன் ஹேர் ஸ்டைல். இது வந்து ஃபேன்சி ஹேர் ஸ்டைல். இந்த மாதிரி ரிசப்ஷனுக்கு மோஸ்ட்லி இந்த ஹேர் ஸ்டைல்லாம் போடுவாங்க. ஆக்சுவலாக இது வந்து ஃபேஷனாக இருக்கும். ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் தான் ரொம்ப இதில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அண்டு பீட்ஸ் இந்த மாதிரிலாம் போட்டு இந்த ஹேர் ஸ்டைல் மோஸ்ட் ஆஃப் வந்து நம்ம ரிசப்ஷன் லுக்குக்கு தான் நம்ம இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல்ஸ் போடுவோம். இந்த மாதிரி மார்னிங் ப்ரைடுக்கு போடுறதுக்கு இந்த மாதிரி வேணி அட்டாச் பண்ணி போடுற ஹேர் ஸ்டைல்ஸ் தான் நம்ம மார்னிங்கில் முகூர்த்தத்துக்கு நம்ம போடுற ஹேர் ஸ்டைல் இந்த மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து அவங்கவுங்க ஃபேஸ் கட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பண்ணணும். நான் பேக் லுக் சொல்லலை, ஃப்ரண்ட் லுக் நீங்கள் பண்ணும்போது அவங்க ஒல்லியாக இருக்காங்கன்னா அவங்க ஃபேஸ் கட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஹேர் ஸ்டைல்ஸ் பண்ணணும். இப்போ ஒரு ஃபேஸ் கட் வந்து ஒல்லியாக இருக்குது, நீட்டாக இருக்குன்னா அவங்களுக்கு ஐ பஃப் வந்து வைக்கவே கூடாது. ஓகேங்களா? அவங்களுக்கு க்ராஸ் எடுத்து நீங்கள் ஹேர் ஸ்டைல் போடணும். அந்த மாதிரி ஃபேஸ் கட்க்கு ஏற்ற மாதிரி எப்படி போடுறது எல்லாமே நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஹேர் அசசரிஸ், ஹேருக்கு யூஸ் பண்ணுற ஜுவல்லரிஸ் அண்டு டிக்கா அண்டு ஜடையில் வைக்கிற அந்த பில்லஸ் செட்டு, இந்த மாதிரி அசசரிஸ்லாம் நமக்கு இந்த வீடியோவில் அப்படியே கண்டினியூவாக வரும். ஆக்சுவலாக நீங்கள் வந்து நார்மலாக ஒரு ஹேர் ஸ்டைல் ஜடை பின்னி விடுறத விட இந்த மாதிரி ஆக்சசரிஸ் யூஸ் பண்ணும்போது இன்னும் நல்லா அழகாக ஒரு லுக்காகவும் ஒரு மாடர்னாகவும் இருக்கும். இந்த மாதிரி டிக்கா, இந்த மாதிரி ஃபோர்ஹெட் பெருசாக இருக்கிறவங்களுக்கு டிக்கா வந்து அந்த நெத்தி சுட்டி சொல்கிறோம் இல்லைங்களா, அது வந்து ரொம்ப பெருசாக வைக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து அந்த ஃபோர்ஹெட் வந்து மறைச்சி காட்டும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இப்போ ஹேர் ஸ்டைலுக்கு நம்ம கிளம்புறோன்னா அதுக்கு என்னென்ன ப்ராடக்ட்ஸ் தேவை ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. சிஸ்ஸர் எல்லாருக்குமே கம்பல்சரி வேணும், ட்ரையர் வேணும், அயனிங் மிஷின் வேணும், ஃப்ளாட் கோம் அண்டு ரோல் கோம் அண்டு டெயில் கோம் கம்பல்சரி. இது எல்லாமே நம்ம ஹேர் ஸ்டைல் போகும்போது கொண்டு போகணும். நெக்ஸ்ட்டு டாங்ஸ் மிஷின். இந்த டாங்ஸ் மிஷின் வந்து ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. இதுதான் இப்போ இந்த கேர்லி ஹேர் ஸ்டைல் தான் போடுறோம் இல்லைங்களா, ஹேங்கிங் மாதிரி அட்டாச் பண்ணிவிட்டு ஹேர் ஸ்டைல் போடுறதுக்கெலாம் இந்த டாங்ஸ் மிஷின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுலேயே 3 சைஸஸ் இருக்குது. பிக்கு, ஸ்மாலு அண்டு வந்து மீடியம். இந்த சைஸ் டாங்ஸ் மிஷின் நீங்கள் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஹேர் ஸ்ப்ரே கம்பல்சரி. நீங்கள் ஒரு ஹேர் ஸ்டைல் கம்ப்ளீட் பண்ணுறீங்கன்னா, ஒரு ஹேர் ஸ்ப்ரே இல்லாமல் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா அந்த ஹேர் ஸ்டைல் வந்து சீக்கிரமாக கலைஞ்சிரும். அதனால் ஹேர் ஸ்டைல் பண்ணுறீங்கனாவே நீங்கள் ஹேர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்கள் ஹேர் ஸ்டைல் வந்து அவங்களோட ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் லாங் ஸ்டேயபிளாக இருக்கும். அதனால் ஹேர் ஸ்ப்ரே மட்டும் நல்ல பிராண்டடில் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஸ்காட்ச் கிராஃப்ட் நல்லாயிருக்கும். அதிலே டஃப்டன்னு ஒரு வருது, அது ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த பிராண்டும் அந்த குவாலிட்டியும் வாங்கி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த செக்ஷன் கிளிப் கம்பல்சரி. இந்த செக்ஷன் கிளிப் நீங்கள் ஹேர் ஸ்டைல் பண்ணும்போது வச்சுருக்கணும். நெக்ஸ்ட் வந்து பின்ஸ். இது வந்து இந்த சீப்பு எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோன்னா, பேக் கோம்பிங் பண்ணும்போது இந்த டெயில் மாதிரி இருக்கிற சீப் வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு அந்த பன்னு. இது வந்து நீங்கள் பேக்கில் ஹேர் ஜடையிலையும் நீங்கள் இந்த பன் யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஃப்ரண்ட் பஃபுக்கும் யூஸ் பண்ணலாம். மற்றபடி இதில் இருக்கிற எல்லா பின்ஸும் நீங்கள் கம்பல்சரி வச்சுருக்கணும் வித் ரப்பர் பேண்டோட. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் டூல்ஸ் மீன்ஸ் வந்து இந்த கிளிப்பை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஹேர் ஸ்டைல் போடுறது அந்த மாதிரி இதெல்லாம் வந்து எப்பயுமே எக்ஸ்ட்ரா நீங்கள் வச்சுருக்கணும் ஹேர் ஸ்டைலுக்கு போகும்போது. அடுத்தது சேம் அதே சீப்பு அண்டு வந்து பன்னு, பேண்டு அண்டு கிளிப்ஸு அண்டு அட்டாச்சு ஹேரு எல்லாமே வந்து ஒரு ஹேர் ஸ்டைல் நீங்கள் கிளம்பி போகிறீங்கன்னா கஸ்டமர் என்ன கேட்குறாங்கன்னு நீங்கள் யோசிக்கக்கூடாது. நீங்கள் உங்கள்கிட்ட எல்லாமே இருக்கணும். அப்போ தான் நீங்கள் ஃப்ரீயாக அவங்களுக்கு வந்து ஃப்ரீ மைண்டடில் அவங்களுக்கு அழகாக ஹேர் ஸ்டைல் பண்ண முடியும்.
நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஜடையில் வைக்கிற பில்லுங்க, ஆர்னமெண்ட்ஸ், ஹேர் ஆர்னமெண்ட்ஸ் கேட்டிங்கனாவே உங்களுக்கு அந்த மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி பேக்கில் கொண்ட ஹேர் ஸ்டைல்லாம் போட்டிங்கன்னா செயின் டைப் டிக்கா அண்ட் வந்து இந்த செயின் அந்த இது என்ன சொல்கிறது மாட்டல் மாதிரி இருக்கும் பாருங்கள். இது ஆக்சுவலாக ஜடை செட்டாகவே கிடைக்குது. அப்புறம் இந்த க்ரௌன் டைப்பில் ஜடையில் நீங்கள் சென்டர் பார்ட்டில் வைக்கிற மாதிரிலாம் ஹேர் ஆக்சசரிஸ் கிடைக்குது. நீங்கள் இந்த மாதிரி ஆக்சசரிஸ்லாம் நீங்கள் பார்த்து கொஞ்சம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கினீங்கன்னா நீங்கள் ஹேர் ஸ்டைல் போகும்போது கஸ்டமரை ஃபுல் சாட்டிஸ்ஃபைட் நீங்கள் பண்ண முடியும். அது இல்லாமல் இந்த மாதிரி வேணி டைப்ஸ், இப்போ நியூ ட்ரெண்டே வந்து இந்த மாதிரி வேணி பண்ணுறது தான். ஆக்சுவலாக இந்த வேணி வந்து மார்னிங் ப்ரைடுக்கு மோஸ்ட் ஆஃப் பண்ணுவாங்க. சிலர் வந்து ஈவினிங்கில் சாரீ கட்டுற மாதிரி இருந்தால் ரிசப்ஷனுக்கு கூட இந்த மாதிரி வேணி டைப் பண்ணுறாங்க. இது ஆர்டிஃபிஷியலாகவும் கிடைக்கிது. இந்த வேணி டைப் நேச்சுரல் ஃப்ளார்லேயும் ரெடி பண்ணி தராங்க. கஸ்டமர்ஸ் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஜடையிலேயே இதுவெல்லாம் வந்து நம்ம மோஸ்ட் ஆஃப் ரிசப்ஷனுக்கு கிறிஸ்டின் ப்ரைடுக்கு தான் இந்த மாதிரி போடுவோம். இந்த ஃப்ளார்ஸ் எல்லாமே ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார்ஸ் தான். இதே மாதிரி நம்ம பேபி பர்த் அண்ட் வந்து கார்னேஷன் இந்த மாதிரி ஃப்ளார்ஸ்லாம் வந்து நீங்கள் பொக்கே ஷாப் போனீங்கன்னா நேச்சுரல் ஃப்ளார்ஸே உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து கஸ்டமர்ஸ் கிட்ட நீங்கள் வாங்குகிற மணியை பொறுத்து நீங்கள் ஆர்டிஃபிஷியல் வைக்கிறதா இல்லை நேச்சுரல் ஃப்ளார்ஸ் வைக்கிறதான்னு நீங்கள் டிசைட் பண்ணிக்க. ஆனால் பொக்கே ஷாப் போனீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளார்ஸ்லாம் வந்து நீங்கள் ஈஸியாக வாங்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நம்ம அடுத்தது இதே ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார்ஸ் தான் இதுவும். இது நீங்கள் ரோஸ் வச்சும் ரெடி பண்ணலாம், இல்லை ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார்ஸில் ரெடி பண்ணலாம். இந்த ஐ பண்ணுக்கெல்லாம் நீங்கள் சைடில் இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார் வச்சிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு ஜடையோட ஆர்னமெண்ட்ஸ் பாருங்கள். நம்ம வந்து ஒரு நெத்தி சுட்டியை கூட இந்த மாதிரி நம்ம அரேஞ்ச் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த இது வந்து தேர்ட் ஒன் வந்து டிக்கா. அந்த டிக்காவே நாங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் ஜடையில். அந்த மாதிரி ஒரு ஒரு ஆர்னமெண்ட்ஸையும் நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றி கூட கஸ்டமர்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் ஹேர் ஸ்டைலுக்கு தேவையான திங்ஸ் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டு ஹேர் ஆக்சசரிஸ்ன்ட்டு தனியாக அவங்களுக்கு தேவையான ஜுவல்ஸ் அண்டு ஃப்ளார்ஸ் இதெல்லாம் நீங்கள் தனியாக ரெடி பண்ணி எப்போயுமே ஒரு ப்ரைடுக்கு நம்ம கிளம்புறோன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மோஸ்ட் ஆஃப் பின்ஸ் தான் நமக்கு நிறைய தேவைப்படும். அண்ட் மிஷினரிஸ், எல்லா மிஷினரிஸ் அண்ட் ட்ரையர்ஸ் கம்பல்சரி வேணும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சாரீ ட்ராப்பிங் பார்க்கலாம். இப்போ சாரீ ட்ராப்பிங் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு லீனாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஒரு சாரீ கட்டணும் அப்படின்னா, லீனானா ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா அந்த ஃப்ளீட்ஸ் வந்து சின்ன சின்னதாகவும் வைக்கலாம், இல்லைன்னா இந்த கை சைஸ் கைக்கு ஒரு 5 இன்ச்சு அப்படி வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க ஒல்லியாக இருக்கிறவங்க கொஞ்சம் ஃபேட்டாக தெரியணுன்னுவாங்க. அவங்களுக்கு நீங்கள் கட்டும்போது இப்போ இந்த மாடல் கட்டியிருக்கிற அளவுக்கு வச்சுட்டு கட்டினீங்கன்னா ஓரளவுக்கு குண்டாக தெரிவாங்க. இதே இந்த ரொம்பவும் பெருசாக வச்சிடாதீங்க, அப்போ வந்து அவங்களோட ஒல்லி வந்து ரொம்ப எடுத்து காட்டிடும். அதனால் ஃப்ளீட்ஸ் ரொம்ப சின்னதாகவும் வைக்காதீங்க, ரொம்ப பட்டையாகவும் வைக்காதீங்க, மீடியமாக வைங்க. இந்த பாடி சைஸ் வந்து ஒரு மீடியம் சைஸ். இவங்களுக்கு நீங்கள் நார்மலாக அந்த 5 இன்ச்சஸ் வர அளவுக்கு ஃப்ளீட்ஸ் வச்சு நீங்கள் கட்டினாவே அவங்க உடம்பு வந்து நல்லா அடக்கமாக தெரியும். அதுபோல் ஒரு சாரீ வேர் நீங்கள் போகிறீங்கன்னா கண்டிப்பாக அயனிங் மிஷின் இருக்கணும், இல்லைனா ஸ்ட்ரெயிட்னர் வச்சுக்கோங்க. சேஃப்டி பின்ஸ் கம்பல்சரி வேணும். நெக்ஸ்ட்டு அப்படியே உங்கள்கிட்ட சாரீ உங்களுக்கு முன்னாடியே அவங்க கொடுக்குற மாதிரி இருந்தால் நீங்கள் முன்னாடியே அதை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. அயனிங் பண்ணி அந்த ஃப்ளீட்ஸ் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணால் அது உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடுறேன். இப்போதைக்கு நம்ம சாரீ வேர்க்கு குண்டாக இருக்கிறவங்களுக்கு எப்படி அந்த டைப்ஸ் மட்டும் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ இவங்களுக்கு வந்து சைட்ஸ் தெரியாமல் கட்டியிருக்கோம். தெரியுதுங்களா? எத்தனை ஃப்ளீட்ஸ்னால் ஒரு 8-9 ஃப்ளீட்ஸ் வச்சுருக்கு. இந்த மாதிரி நீங்கள் கட்டினீங்கன்னா அவங்க குண்டும் தெரியாது. இவங்களுக்கு பாருங்கள், இந்த கரெக்ஷன் உங்களுக்கே தெரியும். கொஞ்சம் இந்த இடத்துலலாம் ஒரு மாதிரி கச்சா முச்சான்னு இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி கட்டக்கூடாது. அதுக்கு தான் நான் இந்த ஃபோட்டோ நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஃப்ளீட்ஸ் வந்து கரெக்டாக அரேஞ்ச்மெண்ட் இருக்கணும். இந்த செஸ்ட் ஏரியாவில் வந்து ரொம்ப மேலே தூக்கி கட்டக்கூடாது. இந்த மாதிரி கரெக்ஷன் வராத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ இவங்களுக்கு கட்டி இருக்கிறது பர்ஃபெக்டாக இருக்குது. கரெக்டான ஃப்ளீட்ஸ் அந்த 5 இன்ச்சு சொல்கிறீங்களா, 1 2 3 4 5 5 இன்ச்சு வச்சு கரெக்டாக கட்டியிருக்கு. இவங்களுக்கும் பர்ஃபெக்டாக கட்டியிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி கட்டணும். ஆக்சுவலாக இவங்க வந்து குண்டாக இருக்காங்க, ஆனால் அந்த ஃப்ளீட்ஸ் வச்சு சைட் தெரியாமல் எப்படி கட்டியிருக்கோம் பாருங்கள். இந்த ஃப்ளீட்ஸ் நீங்கள் வைக்கிறதுல தான் இருக்குது. குண்டாக இருக்கிறவங்களுக்கு சின்னதாக வைங்க, ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பெருசாக வைங்க.
இதில் தான் நீங்கள் சாரியில் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து நம்ம ஹேர் ஸ்டைலுக்கு தேவையான பொருட்கள் அண்ட் வந்து சாரீ வேர் ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு எப்படி கட்டணும், குண்டாக இருக்கிறவங்களுக்கு எப்படி கட்டணும்னு நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வீடியோ நம்ம வந்து வேனிட்டி பாக்ஸ் நீங்கள் பார்க்க போகிறீங்க, என்னுடைய வேனிட்டி பாக்ஸ். இப்போ இந்த ஃபேஸ் எல்லாம் பாருங்கள், ரவுண்டு, ஓவல், ஆர்டின், இந்த மாதிரி ஃபேஸ் ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஹேர் ஸ்டைல்ஸ் பண்ணணும். இப்போ ரவுண்ட் ஷேப்புக்கு அவங்க ஃபோர்ஹெட் ஏரியா எப்படி மறைச்சிருக்காங்க பாருங்கள். அதே ஓவல் ஷேப் இருக்கிறவங்களுக்கு அப்படியே ஃப்ரண்ட்டு ஃபுல்லாக மறைச்சே போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம ஃபேஸ் கட்க்கு ஏற்ற மாதிரி போடணும். இப்போ இந்த நெத்திச்சுட்டி வச்சுருக்காங்க பாருங்கள், இது ரொம்ப ராங்கு. இந்த மாதிரி நெத்திச்சுட்டி வைக்கக்கூடாது. இப்போ இந்த மாதிரி ஃபோர்ஹெடு பெருசாக இருக்கிறவங்களுக்கு நல்லா மறையிற மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா ஃபோர்ஹெட் அவங்களுக்கு வந்து பெருசாக தெரியாது, ஃபேஸும் அவங்களுக்கு வந்து பார்க்க அழகாக க்யூட்டாக இருக்கும். இப்போ இவங்களுக்கு பாருங்கள் ஓவல் ஃபேஸ், அவங்களோட ஃபேஸ் கட் எடுத்த மாதிரி எப்படி ஹேர் ஸ்டைல் போட்டிருக்காங்க, ஃப்ரண்ட் ஃபுல்லாக வந்து அப்படியே மறைஞ்சி, அப்போ தான் வந்து அவங்களோட ஃபேஸ் கட் வந்து லுக்காக இருக்கும். இந்த ஹேர் ஸ்டைல்ஸ் பாருங்கள், நம்ம எப்பயுமே பேக் லுக் என்ன கொடுத்தாலும் நீங்கள் ஓகே, ஆனால் ஃப்ரண்ட் லுக் மட்டும் அவங்க ஃபேஸ் கட் என்ன டைப்புன்றதை பார்த்துட்டு தான் நீங்கள் கொடுக்கணும். இப்போ இவங்க ஃபேஸ் எடுத்துக்கோங்க, ரொம்ப ஓவல் நீட்டாக இருக்குது அவங்க ஃபேஸ் பார்க்கறதுக்கே. அவங்க ஃபேஸ்க்கு ஹேர் ஸ்டைல் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ இந்த லுக் பார்க்கும்போது அவங்க ஃபேஸ் வந்து அப்படியே ஒரு ரவுண்ட் ஷேப் அண்ட் வந்து பாக்ஸ் டைப் மாதிரி தெரியுது பாருங்கள். அந்த நீட்டான லுக்கு தெரியாமல் உங்களுக்கு மேலே வந்து பேக்கும் கொடுத்து பஃப் வைக்கும் போது அந்த ஃபேஸே வந்து ஒரு ரவுண்ட் லுக் கொடுக்கும். எந்த மாதிரி தான் நம்ம ஹேர் ஸ்டைல்ஸ் வந்து அவங்களுக்கு பண்ணணும். டிக்காவும் எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள், ஃபோர்ஹெட் தெரியாத அளவுக்கு. இப்போ ஃபேஸ் கட்க்கு ஏற்ற மாதிரி எப்படி ஹேர் ஸ்டைல் பண்ணணுன்றது தெரிஞ்சாச்சு. நிறைய பேர் லாஸ்ட் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, வேனிட்டி பாக்ஸ் காட்டுங்க எங்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம மேக்கப் ப்ராடக்ட் நாலேஜ் பற்றி போட்டிருக்கும்போது எல்லோரும் வேனிட்டி தான் வேணும், வேனிட்டியில் நீங்கள் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க நாங்கள் பார்க்கணுன்னு கேட்டதுனால நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோ வேனிட்டி பாக்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, பாய் பாய்.